Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 1498 ஓகேவா. ஸோ த நம்பர் ஆஃப் சப்சீக்வன்சஸ் தட் சாட்டிஸ்ஃபை த கிவன் சம் கண்டிஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா யூ ஆர் கிவன் அன் அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்ஸ் ஓகேவா அண்ட் ஆல்சோ அன் இன்டிஜர் டார்கெட் அப்படின்றது கொடுத்துருவாங்க ஓகேவா. நம்ஸ் அப்படின்ற ஒரு அரேவும் டார்கெட் அப்படின்ற ஒரு இன்டிஜர் கொடுத்துறாங்க. நான் என்ன ரிட்டர்ன் பண்ணேன்னா ஐ நீட் டு ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்சீக்வன்சஸ் ஆஃப் நம்ஸ் ஓகேவா. ஸோ எம்டியா இல்லாத சப்சீக்வன்ஸ் வந்து எடுக்கணும் ஓகே. ஸோ நம்ஸ் அப்படின்ற அரேலேருந்து ஸோ அப்படி எடுக்கும் பட்சத்தில் அண்ட் சச் தட் த சம் ஆஃப் த மினிமம் அண்ட் த மேக்ஸிமம் எலமெண்ட் ஆன் இட் இஸ் லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு டார்கெட் ஓகேவா. ஸோ அந்த சப் அரேல இருக்கக்கூடிய மினிமம் எலமெண்ட் அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் அப்படின்றத நம்ம வந்து எடுக்கும் பொழுது அதாவது அந்த சப்சீக்வன்ஸ்லேருந்து நம்ம வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் எடுக்கும் பொழுது அதை நம்ம வந்து சம் பண்ணோம்னா அதில் இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு டார்கெட்டை விட குறைவாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் ஆன்சர் மேபி டூ லார்ஜ் ஓகேவா. ஸோ அதோட ஆன்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எப்பயுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ 10⁻9 + 7 நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கிவன் அரே அப்படின்றது கொடுத்துறாங்க ஓகேவா. நம்ஸ் அப்படின்ற அரேவை பார்த்தீங்கன்னா 10⁵ வரைக்கும் இருக்கு ஓகேவா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே அந்த நம்ஸ் அப்படின்ற அரேவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் த நம்ஸ் அரே ஓகேவா. ஸோ நம்ஸ் அரேவை சார்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து 2 பாயிண்டர் வச்சுக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் அப்படின்றது ஓகேவா. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வந்து எதை என்ன சொல்கிற பாயிண்ட் பண்ணணும்னா மினிமம் வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ரைட் பாயிண்டர் வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா. அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அரே ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் அரே ஆஃப் ரைட் பாயிண்டர், இது வந்து நமக்கு எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் டார்கெட்டை விட குறைவாகவோ இல்லை சமமாகவோ இருக்கணும் ஓகேவா. இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ வாட் இஃப் இந்த கண்டிஷனை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒன்று, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஒன்று ஓகேவா. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆச்சு இஃப் எஸ் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நம்ம வந்து அடுத்தது வேற ஏதாவது ஒரு மினிமம் வேல்யூ வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக லெஃப்ட் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேவா. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரைட் பாயிண்ட் வந்து குறைப்போம். ஏன்னா ஆல்ரெடி வேல்யூ அதிகமாக இருக்கு. அப்போ ரைட் பாயிண்டர்ல இருக்கிறது வந்து சார்ட்டடான வேல்யூவா இருக்கும். ஸோ சார்ட்டடான வேல்யூல வந்து ரைட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த டார்கெட்டை விட, அதாவது ஏன்னா இதனால தான் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. அரே ஆஃப் ரைட் பாயிண்டரோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கிறதுனால அதை நம்ம சம் பண்றப்போ டார்கெட்டை விட அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை குறைக்கணும் அல்லவா. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரைட் பாயிண்டர் வந்து குறைக்கணும். ஸோ இப்போ இந்த அப்ரோச் நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஃபைனலா நம்ம வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா ஓகே நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அரே ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர், லெஃப்ட் பாயிண்டர் ஒரு சைடில் இருக்கும், மினிமம் பாயிண்ட் அவுட் பண்ணும், ரைட் பாயிண்டர் மேக்ஸிமம் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ இது இப்போ நமக்கு வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரியான லென்த்தில் வந்து கிடைக்கிறப்போ நமக்கு எத்தனை பாசிபிள் சப்சீக்வன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதான் ஒரு கேள்வி ஓகேவா. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வந்து மொத்தமாக எத்தனை பாசிபிள் சப்சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோம்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து 3,5 அப்படின்றது ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ இதில் 3ன்றது எனக்கு கிடைக்கும், அதே மாதிரி 5 அப்படின்றது கிடைக்கும். அதன் பிறகு எனக்கு நார்மலாக வந்து ஒரு எம்டி சீக்வன்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் தென் எனக்கு 3,5 அப்படின்றது கிடைக்கும் ஓகே. அதே மாதிரி நான் இப்போ வந்து 3,5,6 அப்படின்றத எடுத்துக்கிட்டேன்னா அதுலேயும் ஒரு எம்டி சீக்வன்ஸ் ஓகே. அடுத்தது வந்து 3,5 ஓகேவா. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு 3,6 ஓகேவா. அடுத்தது எனக்கு வந்து 5,6. ஸோ இது எல்லாத்தையும் முடித்த பிறகு எனக்கு ஃபைனலாக வந்து 3,5,6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ அண்ட் இதில் என்ன ஏதாவது மிஸ் ஆகுதா? 3,5 5,6 வந்துருச்சு, 3,6 வந்துருச்சு ஓகே. ஓகே ஒரு நிமிஷம், நம்ம இந்த சப்சீக்வன்ஸில் வந்து இந்த 5 அப்படின்றது எடுத்துக்கூடாது ஓகேவா.
3,5ல 3ன்றது ஒன்று. ஓகே 3,5 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து 3ன்றது ஒன்று, 3,5ன்றது ஒன்று. ஸோ ஓகேவா. அதே மாதிரி 3,5,6ல வந்து 3,5 ஒன்று, 3,6 ஒன்று, 5,6 ஒன்று. ஓகே. ஸோ அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஓகேவா. ஸோ 3,5,6ன்றது ஒன்று. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பார்க்க நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோமே ஆனால் இது வந்து 2 to the power of 0ல இருக்கு. அதே மாதிரி இதை பார்த்தோமே ஆனால் 2 to the power of 1ல இருக்கு. அதே மாதிரி இதை பார்த்தோமே ஆனால் நமக்கு வந்து 2 to the power of 2ல இருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை தான் கண்டுபிடிக்கணும். பவர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ அதில் இனிஷியலாக எப்பயுமே நமக்கு வந்து 1ன்றது இருக்கும். ஓகேவா. ஸோ n which is nothing but the len of nums append array. ஓகேவா. for I in range of 1, n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணிட்டு இப்போ பவர் ஆஃப் i அப்படின்றதுல வந்து நான் என்ன சேவ் பண்ணுறேன்னா, ஸோ ஒவ்வொரு சப்அரேயோட லென்த்துக்கும் எத்தனை பவர்ஸ், விச் மீன்ஸ் தட் எத்தனை சப்சீக்வன்ஸில் வந்து நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இதை பொறுத்த அமையணும். ப்ரீவியஸ் வேல்யூவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா. மல்டிப்ளை பண்ணி சின்ஸ் இதுவே வந்து அரேயோட சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ண வேல்யூ வந்து அதாவது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா, ஸோ அதனால நம்ம வந்து குறைக்கிறதுக்காக மாட் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ மாட் விச் இஸ் நத்திங் பட் தே ஹேவ் கிவன் 10 to the power of 9. ஓகேவா. 10 to the power of 9 plus 7 அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் மாட் பண்ணிட்டு இப்போ என்னென்னா நமக்கான வேல்யூ கிடச்சிருச்சு. இதை நம்ம வந்து ரிசல்ட்டில் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரே வந்து சார்ட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து நம்ஸ் வந்து சார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஆஃப்டர் சார்ட் பண்ண பிறகு வைல் தட் எல் அப்படின்றது என்னன்னா லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ஆர்ன்றது ரைட் பாயிண்டர். லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ என்ன 0 அண்ட் அதே மாதிரி ரைட் பாயிண்டரோட வேல்யூன்றது எதை பொறுத்த அமையும்னா டோட்டல் லென்த் ஆஃப் த அரே -1. ஓகேவா. ஸோ இது இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணுறப்போ ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ அரே ஆஃப் எல்லும் அதே மாதிரி அரே ஆஃப் ஆர் அப்படின்றது வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா எல் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா. அது மட்டும் இல்லை, இந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஓகேவா. இதில் ரிசல்ட். ஓகேவா. ரிசல்ட்டை வந்து எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த ரெண்டு அரே. ஓகேவா. அரேக்கும் இன் பிட்வீனில் இருக்க லென்த்தில் எத்தனை சப்சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது வந்து ஸோ அதை நம்ம வந்து எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னா பி அப்படின்ற அரேல. ஓகேவா. பாசிபிள் சப்சீக்வன்ஸ் அப்படின்ற அரேல. ஸோ ஆர் மைனஸ் எல் அப்படின்றது கொடுத்துருவோம். ஓகேவா. ஸோ இதை நம்ம இப்படி ஆட் பண்ணுறதை விட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டு கூட இந்த வேல்யூவை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மாட் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. எல்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டார்கெட் வந்து எக்ஸீட் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து ரைட் சைடை வந்து குறைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன் எதை ரிசல்ட்டை. ஓகே. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. என்ன இஷ்யூ, பவர் ஆஃப் ஐன்றது வந்து பவர் ஆஃப் 5 - 1 டைம்ஸ். ஓகே. ஓகே. நீங்கள் என்னன்னா நம்ம வந்து எத்தனை லென்த் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லென்த்தை நான் மேலே கண்டுபிடிச்சிடுறேன். தென் அதன் பிறகு ஓகே எத்தனை லென்த்ன்றது கொடுத்துறேன். ஓகே. அவங்க அரே கொடுக்கல, நம்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அக்செப்ட் ஆச்சு. லெட் சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆச்சு. ஓகே. See you guys in more such lead code videos. Until then, bye.